நேற்று மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் தோற்று போச்சு. நம்ம பங்காளி ஒருத்தன் வெளியே வந்துட்டான், இன்னொருத்தன் சிஎஸ்கே அந்த பங்காளியும் தூக்கின்னு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியோட ஜெயிச்சாதான் சிஎஸ்கே வந்து உள்ளே போவோம், அப்படி இல்லைன்னா உள்ளே போகாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி ஆர்சிபி வச்சு சிஎஸ்கே வெளியேற்றுன்னு வர போகிறானுங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி மட்டும் என் தலைவன் மேக்ஸ்வெல் மட்டும் இறங்கி இப்போ இருக்கிற 3 மேட்ச் என்ன வருதா, 10 மேட்ச் ஆடிடுமா, 3 மேட்ச் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, லாஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் அடித்து சென்னை கை கூடியே இட்டுன்னு வந்துருங்கடா எப்பா. மேக்ஸ்வெல்ல தான் நம்பின்னு இருக்கிறேன். மேக்ஸ்வெலுக்கு போன மேட்ச்சு ஓவரு போட்டான், ஒரு விக்கெட் எடுத்தான், பேட்டிங் வரல. இப்போ இன்றைக்கி பார்த்தா வீடியோ ஒன்று போட்டு ராயல் சேலஞ்சு பெங்களூரில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா போட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறா போல. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரில. இன்றைக்கி குஜராத்து எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகுமான்னு தெரில. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது போல் ஆர்சிபிக்கு. ஆர்சிபி உள்ளே போனால் நல்லா தான் இருக்கும். ஆர்சிபி ஒரு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே வெளியேற்றணும் வந்தோம். மும்பை கேலி அவ்வளோதான், மும்பை முடிஞ்சு போச்சு. மும்பைக்கு அது பாவம் ரோஹித் பாண்டியன் என்ன தான் பண்ணுவான், அவனும் உயிரை ஊற்ற தாண்டா ஆடுறான். அவனை போயிட்டு எல்லாம் போட்டு இது பண்ணுறீங்க பாண்டியாவை. வேர்ல்டு கப்பு வேறு வருது, வேர்ல்டு கப்பு ஸ்குவாடு வேறு அந்த ஸ்குவாடில் எவனுமே ஒழுங்காக இல்லையே இந்த வருஷம். எனக்கு என்ன ஒன்றும் நடராஜனை எடுக்கவே இல்லை, அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. நடராஜனை எடுத்துருந்தான் நல்லா இருந்திருக்கான். நடராஜன் எனக்கு தெரிஞ்சு நல்ல பவுலர் அவன். பொம்மரா கூட அவன் எனக்கு தெரிஞ்சு நல்ல பவுலர். அவன் வந்து நல்லா போடுவான், ஏக்கர்லாம் நல்லா போடுவான். லாஸ்ட் ஓவரில் கூட பும்ரா எப்போனா ஒரு மேட்ச் நல்ல பேட்ஸ்மேன்லாம் வந்தானா அடிப்பானுங்க பும்ராவை போட்டு. எனக்கு தெரிஞ்சு இவனை நடராஜனை அடிக்கவே முடியாது. ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து லாஸ்ட் ஓவரில் ஏக்கரில் எடுத்துன்னு வந்து சொருவத்தில் நடராஜன் வச்சுக்கிட்டு ஆள் இல்லை. பார்ப்போம் வேர்ல்டு கப் எப்படி தான் போகுதுன்னு. ஜெயிச்சா நம்மளுக்கு லக்கு, இல்லைன்னா அவ்வளோதான்.